முதல் மாடியில இருக்கக்கூடிய முதல்வருக்கு கூட்டம் வருவாங்க, அதனால பிரச்சனை அப்படின்னா, அறிவுபூர்வமான தீர்வு என்ன அப்படின்னா தரைத்தளத்திற்கு வர்றதுதான். அதுதான் அறிவுபூர்வமான தீர்வு. ஆனா இது வந்து அறிவுபூர்வமான தீர்வு கிடையாது. இது ஜோதிட பூர்வமான ஒரு தீர்வு. முதல்வர் ஆயிருந்தாலும் விஜய் நடிகராக என்ன செய்தாரோ அதை கண்டிப்பாக அப்படி செஞ்சுதான் ஆகணும். அவர் செய்தால் மட்டுமே இந்த அவருடைய ரசிகர்களுக்கு, அவர்களுடைய தொண்டர்களுக்கு அவர் வந்து தீனி கொடுக்கறது மாதிரி இருக்க முடியும். அந்த உறவை வந்து அவர் காப்பாற்ற முடியும். எந்த இடத்த இந்த அரசு தலைமை செயலகத்திற்காக தேர்ந்தெடுத்தாலும் அந்த இடம் அங்க தலைமை செயலகம் போறதுக்கு முன்னாடி அந்த சுத்தில இருக்கக்கூடிய அந்த ஏரியால இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ரியல் எஸ்டேட் கைக்கு போகும். முதல்வர் விஜய்க்கு அவர் முதல்வரான பிற்பாடு தன்னம்பிக்கை குறைவு அதிகமாகிக்கிட்டு வருது அப்படின்னு இன்டர்பிரேட் பண்ண முடியும். நம்ம இந்த ஜார்ஜ் கோட்டை அப்படின்றது அது ஒரு தரித்திரம் பிடிச்ச ஒரு இடம் அப்படின்னு கூட ஜோதிட ரீதியாக நம்ம சொல்ல முடியும். புனித ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் தலைமை செயலகம் செயல்பட்டு வருது. அங்க முதல் மாடியில வந்து முதலமைச்சருடைய அலுவலகம் செயல்பட்டு இருக்குது. இத்தனை ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்தவர்களா அங்கதான் வந்துட்டு தங்களுடைய பணியை ஆற்றிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்துட்டு தனக்கான முதல்வர் அறை மற்றும் முதல்வர் அலுவலகத்தையே வந்துட்டு நாமக்கல் கவிஞர் மாளிகையில் உள்ள 10வது மாடிக்கு வந்து மாற்றாரு. இதற்கு வந்து அரசு தரப்புல தெரிவித்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, இட நெருக்கடி காரணமாக வந்துட்டு இந்த மாற்றம்ங்கிறது நடைபெற்றது அப்படிங்கறத அவங்க அரசு தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதற்கு பின்னாடி இது வந்து வாஸ்து சரியில்லை, 10வது உயரத்துக்கு போனாதான் அவர் வந்து நீண்ட காலமாக இந்த முதலமைச்சராக நீடிக்க முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து மாற்றப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோதிட ரீதியான தகவல் வந்து பெரிய அளவிலும் பேசப்பட்டு இருக்குதுப்பா. இந்த முதல்வரின் அறை, முதல்வர் அலுவலகம் மாற்றம் பற்றி உங்களுடைய கருத்து என்னப்பா? அதான் நீங்க அழகா சொல்லிட்டீங்க. முதல்வர் அறை முதல் தளத்துல இருந்தது, இப்போ 10வது தளத்துக்கு, அதாவது 9 அடுக்குகள் தாண்டி 10வது தளத்துக்கு போகுது. இப்போ அந்த 9 அப்படின்றது ஒரு முக்கியமான ஜோதிட ரீதியாக முக்கியமான எண். இப்போ இருக்கக்கூடிய அந்த 1ல இருந்து 9 கூட்டுங்க, அது 10 வரும். அப்ப 10வது மாளிகைக்கு அவர் போறாரு. இப்ப 10வது மாளிகையில அந்த இடத்துல, அதாவது இதுல இருந்து 9 சேர்த்து அத்தனை அடுக்குகள் இருக்கக்கூடிய இடம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த ஏரியாவுல நீங்க சொன்ன அந்த அந்த இடத்துலதான், அந்த கட்டடத்துலதான் 10வது மாடிக்கு போக முடியும். அங்கதான் வசதி இருக்கு. அதனால அங்க போறாங்க. இப்ப அந்த 9 அடுக்குகள் கூடி போறது எதுக்கு அப்படின்னா 2 விஷயம். ஒண்ணு வந்து அவரு அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். இப்ப இருக்க அந்த பிரச்சனைகள்ல இருந்து அதை கடந்து வந்து அவரு அடுத்த நிலைக்கு போகணும். அது அரசியல் ரீதியாக இந்த தமிழ்நாடை பொறுத்த மட்டும் இல்ல. அப்புறம் இங்கேயே ஸ்டாக்னேட் ஆகிடக்கூடாது. இது அவருக்கு இறுதி கிடையாது. ஏன்னா அவர் கூட இருக்கக்கூடிய அந்த ஜோசியர் எல்லாம் என்ன சொல்றாருன்னா, அவரு உலக அளவுல பெருந்தலைவராக வரக்கூடிய அந்த அவரு ஜோசியம், அவருடைய ஜாதகம் அப்படிப்பட்ட ஜாதகம் இருக்கு. அவருடைய இப்ப இருக்கக்கூடிய நேரமும் அதுக்கான நேரம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம அந்த ஸ்டடி பண்ணது, அவருடைய ஜாதகத்தை ஸ்டடி பண்ணி நம்மளும் வச்சிருக்கிறோம். நம்ம கருத்தை வேற ஒரு கான்டெக்ட்ல பேசிக்கிறோம். இப்ப இவர் வந்து அந்த ஜோசியர் சொன்னபடி அடுத்த லெவலுக்கு போகணும், அதாவது இந்திய அளவுல போகணும் அப்படின்னா வெறுமனே நீங்க இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு அந்த நார்த் இந்தியன்ஸ் அங்க இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்ஸ் கொஞ்சம் ஹையர் பண்ணி அங்க வந்து விஜயினுடைய புகழை பாடுறது மாதிரி அப்படி அவர் ப்ரொஜெக்ட் பண்றது நார்த் இந்தியன் மீடியால அது மட்டும் பத்தாது இல்லையா? அது வந்து ஒரு தொடக்கமாக இருக்கும். அந்த அளவுதான். நம்ம இது ஜோதிட ரீதியாகவும் அதற்கு நம்ம முயற்சிகளை மேற்கொள்ளணும். அதுதான் ரியல் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் அவங்களை பொறுத்த மட்டும். இப்போ அந்த ஆக்ஷன் தான் இப்போ எடுக்கப்பட்டிருக்கு. 10வது மாடிக்கு அவர் போறாரு. அப்புறம் அந்த கட்டடத்துல இருந்தோம்னா நீங்க தான் சொன்னீங்க, அந்த மேல இருந்து பார்த்தோம்னா ஒரு சூப்பரா அந்த கடல் இது சீன் தெரியும் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு கலை ரீதியாக கலைத்துறையிலிருந்து வந்த முதல்வர், அவருக்கு அப்படியே மனசுக்கு இதமாக இருக்கக்கூடிய ஒரு எஸ்தட்டிக்கலி அப்பீலிங்கான ஒரு
சூப்பரான சீனான ஒரு இடமாகவும் அது இருக்கும். அப்படி பல விதங்கள்ல இந்த 10வது மாடிக்கு போறது அப்படின்றது உதவியாக இருக்கு. ஆனா இந்த பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி, அதாவது இட நெரிசல், அவர் நிறைய பேர் பார்க்க வருவாங்க, அதனால 10வது மாடிக்கு போறாங்க அப்படின்றதுல லாஜிக் கிடையாது. நிறைய பேர் பார்க்கறதுக்கு வர்றாங்க அப்படின்னா அது எவ்வளவு தூரம் தரையோட இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நல்லது. அதுதான் பிராக்டிக்கல் சென்ஸ். வர்றவங்க பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க, அப்படித்தான் இருக்கணும். 10வது மாடி வரைக்கும் ஆள் ஏறி இறங்கி அந்த பெரும் கூட்டம் போக வர இருக்குதுன்னா அந்த 10 மாடியுமே ஜாம் ஆக போகுது இல்ல. அதனால அந்த கூட்ட நெரிசல் இருக்குது அப்படின்றத ஒரு காரணமாக சொல்ல முடியாது. அது காரணம்னு சொன்னா அது வந்து அறிவுக்கு உகந்த காரணம் கிடையாது. ஆனா இப்ப அங்க தலைமைச் செயலக பணியாளர்களுமே வந்து அதற்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிருந்தாங்கப்பா. ஏன்னா ஏற்கனவே இந்த 10 மாடியில வந்துட்டு பணியாளர்கள், ஊழியர்கள் எல்லாம் பணியாற்றுறாங்க. இவங்களுக்குமே வந்துட்டு அந்த லிப்ட் வசதி எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பத்தாததா இருக்குது. இதற்கிடையில வந்து முதலமைச்சரும் அங்க வராரு அப்படிங்கிறப்போ ரொம்ப இடைஞ்சலா தான் இருக்கும் பணியாளர்களுக்கு. அதற்கான வசதிகளையும் செய்யணும், இங்க இடமாற்றம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுமே கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா அதையும் மீறி இப்ப இடமாற்றத்துக்கான பணிகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இன்னும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்குள்ளேயே இந்த இடமாற்றம்ங்கிறது நடந்துரும் அப்படிங்கிற மாதிரிதான் பார்க்கப்படுது, பேசப்படுதுப்பா. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு உளவியல் ரீதியான ஒரு நெருக்கடிக்குள்ள ஆளாகி இருக்கிறாங்க. இப்போ இந்த அரசியலையும் இந்த ஜோதிடத்தையும் இவ்வளவு பின்னி பிணைஞ்சதா பார்க்கிறதுன்றது அது சரி, சில பேருக்கு அது ஏற்புடையதாக இருக்கு. ஆனா ஒரு அறிவார்ந்த விதத்துல பாக்குறோம் அப்படின்னா இந்த வெறுமனே இந்த காம்பினேஷனை மட்டும் பார்க்க கூடாது. இதோட தொடர்புடையதாக இதனுடைய அரசியல் விளைவுகள் இருக்குல்ல, அதையும் பார்க்கணும். இப்போ உதாரணமா இப்போ முதல் மாடியில இருக்கக்கூடிய முதல்வருக்கு கூட்டம் வருவாங்க, அதனால பிரச்சனை அப்படின்னா அறிவுபூர்வமான தீர்வு என்ன அப்படின்னா தரைத்தளத்திற்கு வர்றதுதான். அதுதான் அறிவுபூர்வமான தீர்வு. ஆனா இது வந்து அறிவுபூர்வமான தீர்வு கிடையாது. இது ஜோதிட பூர்வமான ஒரு தீர்வு. அதனாலதான் 10வது மாடிக்கு போகுது. இப்போ யாருனாலும் ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்டீங்கன்னாலுமே கூட, ஏன்னா முதல் தளத்துல பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனையை அப்படியே 10வது தளத்துக்கு நீங்க டிரான்ஸ்பர் பண்றதுன்றது எந்த விதத்துல சரியான செயல். அந்த 9 தளமும் இருக்குது இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த பிரச்சனையினால பாதிக்கப்படுவாங்க தானே. இது சாதாரண ஒரு 10ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு இருக்கக்கூடிய அறிவு. இதுதான் காமன் சென்ஸ் அப்படின்றது. இதை தாண்டி ஒரு முடிவு எடுக்கப்படுது அப்படின்னா அது அவ்வளவு முக்கியமானதாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த பொறுப்புல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான மற்ற பிரச்சனைகள், அதனால வரக்கூடிய ஒரு அரசியல் விளைவுகள், அது எல்லாத்தையும் தாண்டியதாக மிக முக்கியமானதாக இந்த இடமாற்றம் என்பது இருக்கு அப்படின்றது. அது நம்ம வெளியில இருந்து நம்ம பாக்குறோம், அவங்களுடைய சார்பாக உள்ள என்ன காரணம் அப்படின்றது நமக்கு தெரியல. வெளியில இருந்து அப்ஜெக்டிவா நம்ம இந்த இதை பார்க்கும்போது இந்த டிரான்ஸ்பர் அப்படின்றது ஒரு பிராக்டிக்கல் சென்ஸே கிடையாது இதுல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது காமன் சென்ஸுக்கே உகந்ததாக இல்லை. அப்படின்னா இது இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல சொல்றது அப்படின்னா இது ஒரு மூட நம்பிக்கையினுடைய விளைவாக எடுக்கப்படக்கூடிய ஒரு முடிவு அப்படின்னு இன்டர்பிரேட் பண்ண முடியும் அப்படின்னு அதுக்கு இடம் கொடுக்குது இந்த முடிவு. அடுத்து வந்து இப்போ முதலமைச்சர் வந்து இந்த கடந்த வாரத்துல வந்துட்டு ரொம்ப நிறைய ஆய்வுகள்லாம் மேற்கொண்டாருப்பா. இப்போ கோயம்பேடுல போயிட்டு ஆய்வு மேற்கொண்டாரு. அதே மாதிரி வந்து மெட்ரோல பயணம் செஞ்சிருக்காரு. அதுவும் குறிப்பா டிக்கெட் எடுத்துட்டு போயிருக்கிறாருப்பா. அப்புறம் நந்தனம் மெட்ரோ அலுவலகத்திலையும் போயிட்டு ஆய்வு பண்ணிருக்கிறாரு. அப்புறம் கிண்டில 100 அடி உயரத்துல இருந்து மெட்ரோ பணிகள்லாம் எப்படி நடந்துட்டு இருக்குது அதையும் வந்து ஆய்வு பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம பயணிகளோடு பயணித்தார், அப்படியே கொஞ்சம் கொலாவர காட்சிகள்லாம் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அதையும் வந்து இப்ப இந்த முன்னாடி ஸ்டாலின் வந்து போறப்போ அதை 2யும் இது பண்ணியும் போட்டிருந்தாங்க. ரீல்ஸுக்காக சொல்றேன். அந்த ஸ்டாலின் வந்து மெட்ரோல ஆய்வு பண்ணப்போ அவர் எப்படி நடந்துகிட்டாரு, இப்போ முதலமைச்சர் விஜய் வந்து மெட்ரோல போறப்போ இவர் எப்படி நடந்துக்கிறாரு, 2யும் வந்து போட்டு ரீல்ஸ் எல்லாம் நிறைய வந்துச்சு. இந்த முதலமைச்சரின் மெட்ரோ பயணம் குறித்து சொல்லுங்கப்பா. இது பொதுவாகவே இப்ப மெட்ரோ பயணம் மட்டும் இல்ல, இந்த விசிட் இருக்கு இல்லையா, சென்னைக்குள்ள 2-3 இடங்களை அவர் போய் பார்த்தாருல்ல, இது எல்லாமே எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இது நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவருடைய இன்டென்ஷன் என்னவாக இருக்குன்னா, ஒரு வெளியில சொல்லப்பட்டது அவரு இன்ஸ்பெக்ட் பண்ண போறாரு அப்படின்றதுதான். அதை நம்ம ஏத்துக்கிறோம். அவர் இன்ஸ்பெக்ட் தான் பண்ணாரு, போய் பாக்குறாரு, எல்லாமே செய்யறாரு. அப்புறம் அந்த ஜனங்களோட நல்லா ரிலேட் பண்றாரு, அது எல்லாமே செய்யறாரு. இது ஒரு இத அதுக்குள்ள கிரெடிட்டை நம்ம கொடுத்துருவோம்.
ஆனா இந்த இன்ஸ்பெக்ஷன் நடந்த அந்த அரசியல் சூழல் என்ன செஞ்சிருக்கு, என்ன அரசியல் ரீதியாக என்ன விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இது இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைபோற பிரச்சனைகளாக தேசிய அளவுல, அப்புறம் தமிழ்நாடு அளவுல, தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னாலே அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு பக்கம் தண்ணி பிரச்சனை, இன்னொரு பக்கம் நீட் பிரச்சனை, அது மாதிரி பல பிரச்சனைகள். எந்த ஏரியாவை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அங்க பிரச்சனை இருக்கு. அது இவி பிரச்சனை, அது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கு. அது இன்னும் எதையுமே இவங்களால சார்ட் அவுட் பண்ண முடியல. அந்த ப்ராசஸ்ல இருக்கிறாங்க, ஜெனுவனா எஃபர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஆனா இது எல்லாத்தையும் மீறி அந்த பிரச்சனை வந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த நீட்டு எதிர்ப்பு பிரச்சனை அப்படின்றது பெரிய பிரச்சனையாக இருக்கு. இப்போ இதுல இருந்து தற்காலிகமா மக்களுடைய கவனத்தை கொஞ்சம் திசை திருப்புறதுக்கு இந்த முதல்வருடைய விசிட் உதவியாக இருந்திருக்கு அப்படின்றது உண்மை. அரசியல் ரீதியாக இதுக்குதான் அவர் பண்ணாரு அப்படின்ட்டு அந்த மோட்டிவை நான் கொடுக்க விரும்பல. ஆனா இது நடந்திருக்கு கண்டிப்பாக. ரெண்டாவது, இதை விட முக்கியமானது என்னன்னா, ஆஹ் விஜய் ஒரு நடிகராக இருக்கும்போது திரையில அவரு வந்தது, அவருடைய படங்கள் வந்தது, அது வந்து அவருடைய ரசிகர்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு தீனி போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் இவர் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு அவர் பிரச்சாரத்துக்கு போனாரு பாத்தீங்களா? அந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது நடந்த அந்த விஷயங்கள், இவர் அந்த அவுட்டோர்ல போய் பேசினது கொண்டது, அது எல்லாமே மீடியால கவர் பண்ணப்பட்டது. அது எல்லாம் அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல தீனி போடக்கூடியதாக இருந்துச்சு. அந்த ரசிகர்களுடைய அந்த பாராசோசியல் பிணைப்பு இருக்குது பாத்தீங்களா? அந்த ஹீரோவோட உள்ள இருக்கக்கூடிய பிணைப்பு, அவங்களுடைய கனவு நாயகனோடு இருக்கக்கூடிய அந்த காதல் உணர்வு, அந்த காதல் பிணைப்பு, அது வந்து உறுதியாவதற்கு அல்லது அதை மெயின்டைன் பண்றதுக்கு போதிய அளவிற்கு அது தீனி இருந்தது. இப்ப முதல்வர் ஆயிட்டாரு. முதல்வர் ஆன பிற்பாடு அப்படியே விட்டுற முடியாது, கை கழுவி விட்டுற முடியாது. ஏன்னா ரசிகர்களை அப்படியே கை கழுவி விட்டுட்டீங்கன்னா அது மிகப்பெரிய வேற ஒரு தளத்துல இருந்து ரியாக்ஷனை உருவாக்கிறோம். அப்படின்னா அதாவது மொத்தமா அந்த படையவே அவர் வந்து இழந்தது மாதிரி ஆகி போயிடும். அவர் வல்னரபிளா ஆயிடுவாரு. எதுவும் நிராயுத பாணி ஆனது மாதிரி ஆகி போயிடும். இப்போ அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, முதல்வர் ஆயிருந்தாலும் விஜய் நடிகராக என்ன செய்தாரோ அதை கண்டிப்பாக அப்படி செஞ்சுதான் ஆகணும். அவர் செய்தால் மட்டுமே இந்த அவருடைய ரசிகர்களுக்கு, அவர்களுடைய தொண்டர்களுக்கு அவர் வந்து தீனி கொடுக்கறது மாதிரி இருக்க முடியும். அந்த உறவை வந்து அவர் காப்பாற்ற முடியும். அதனாலதான் இப்ப பாருங்களேன், அவருடைய அந்த அவுட்டோர் விசிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கங்க, எல்லாமே அந்த 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 ட்ரெடிஷனை, நான் சொல்லக்கூடிய அந்த சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ, சோசியோ கல்ச்சுரல் ப்ராசஸ், அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்றது மாதிரி இருக்கும். இதை செஞ்சுதான் ஆகணும். அவரு இப்படி செய்யாம விட்டுட்டாரு அப்படின்னா, இல்ல நான் உண்டு, என் கடமை உண்டு, நான் இப்போ வந்துட்டேன், பெரிய ரெஸ்பான்சிபிளான போஸ்ட் இது, இதுல வந்து இந்த மத்த இதுக்கெல்லாம் இந்த ஃபேன்ஸ் ரசிகர்கள் தொண்டர்கள் அதுக்கெல்லாம் நமக்கு டைம் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு அதெல்லாம் அவரு ரெலகேட் பண்ணிட்டாரு. அடுத்தவங்களுக்கு எப்ப நீங்க தொண்டர்கள்லாம் நீங்க பாத்துக்கங்க அப்படின்ட்டு புசி ஆனந்துட்டியோ ஆதவ அர்ஜுனாட்டியோ பொறுப்பை கடத்தி விட்டுட்டாரு அப்படின்னா கட்சியை மூடிட வேண்டிதான். விஜய் இருக்கிறது வரைக்கும் தான், விஜய் மையமாக இருக்கிறது வரைக்கும் தான், விஜய் ஹீரோவாக இருக்கிறது வரைக்கும் தான், விஜய் கனவு நாயகனாக இருக்கிறது வரைக்கும் தான் இந்த கட்சியை வந்து கட்டுக்கோப்பா கொண்டு போக முடியும். இந்த மக்கள் மத்தியில அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வரவேற்பையும் காப்பாத்திக்க முடியும். அதனால விஜய் வெளியில இப்ப வரணும். இந்த மாதிரி அதெல்லாமே அந்த டைமிங் வேற பாத்துக்குங்க. கரெக்டா எப்போ அந்த ரசிகர்களுக்கு பசிக்குதோ அப்போ வந்து அந்த தீனிக்கு சாப்பாடு கொடுக்கறது மாதிரி இந்த கான்டென்ட் வந்துடும். இந்த வெர்ச்சுவல் இதுக்கான வாரியர்ஸுக்கான கான்டென்ட் வந்துடும். அது வைரல் ஆகும், அது கொஞ்ச நாள் பேசப்படும், அது அவங்களுக்கு கொஞ்ச நாள் அவங்களுக்கு இதா இருக்கும். இப்ப அப்புறம் அடுத்து இன்னொன்று வரணும். இப்ப இந்த பெங்களூர் விசிட்ன்றது வந்து ஒரு சூப்பரான மெட்டீரியலா இருந்திருக்கும். ஆனா அது இல்ல போல தெரியுது. இப்ப இதுதான்ப்பா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்றேன், அது புரியுது இல்லையா? இந்த சோசியல் மீடியா பிரசன்ஸ், விஜய் வந்து இந்த கான்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தக்க இடைவெளி விட்டு ப்ராப்பர் டோசேஜ்ல, அந்த ப்ராப்பர் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல அந்த இது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது கட்சியை காப்பாற்றுவதற்கு, கட்சின்றதை விட விஜய்க்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய ஃபாலோவர்ஸ் அவருடைய தொண்டர்களுக்கும் அவருடைய பக்தர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு பிணைப்பை மெயின்டைன் பண்றதுக்கு, அதை உறுதி செய்து கொள்வதற்கு, அதை நீடிப்பதற்கு இந்த இதெல்லாம் தேவைப்படுது. அதை செஞ்சிருக்கிறாங்க இந்த விசிட்.
இந்த 2 இது தவிர இன்னொன்னு முக்கியமான விஷயமும் நடந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுதான் ஒருவேளை முக்கியமாக இருக்குமோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. அதாவது அவர் போய் பார்த்தது இந்த தலைமைச் செயலகத்தை மாற்றுதுன்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா முன்னாடி பேசும்போது அந்த குழு கொடுத்தீங்க. இப்போ ஒருவேளை தலைமை செயலகத்தை மாற்றுறதுக்கு இங்க என்ன இடம் சரியாக இருக்கும் அப்படின்றத ஸ்டடி பண்றதுக்காகத்தான் அவர் போனாரோ அப்படின்னு கூட நம்ம இதை பார்க்க முடியும். ஆமாப்பா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, இவர் ஆய்வு செய்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா, தலைமைச் செயலகம் மாற்றுவதற்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 இடங்கள் சொல்லப்பட்டுட்டு இருக்குது. அந்த இடங்கள ஒட்டி தான் இவருடைய ஆய்வு அப்படிங்கிறதுமே நடந்திருக்குது அப்படிங்கிறதே பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு தீவுத்திடல்ப்பா. தீவுத்திடல் வழியா தான் டெய்லி போயிட்டு வராரு. அதனால தீவுத்திடல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் நேரடியா தினந்தோறுமே பார்த்துக்கலாம். அங்க வந்து இப்போ பொருட்காட்சி அதெல்லாம் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக வந்துட்டு இந்த கிண்டி ரேஸ் கோர்ஸ் அங்க வந்துட்டு தலைமைச் செயலகம் வரலாம், அதற்கான இடங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் 2வது பரிந்துரையா இருக்குது. அதேமே வந்துட்டு இப்ப 101 அடி உயரத்துல இருந்து பார்த்தாரு கிண்டி கத்திப்பாரா பிரிட்ஜ்ல இருந்து சொல்றதுனால அதையும் ஆய்வு செய்திருக்கலாம். இப்ப 3வது வந்து இந்த கோயம்பேடுப்பா. அதற்கு இந்த மெட்ரோவுக்கு முன்னாடி கோயம்பேட்டுல போய் ஆய்வு பண்ணாரு. அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை வந்து தலைமைச் செயலகம் மாற்றலாம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. 4வது வந்து இந்த திருமலிசை சென்னையினுடைய அடுத்த அண்ணா நகர்லாம் வந்துட்டு அது விளம்பரங்கள்லாம் பயங்கரமா வந்துட்டு இருந்துச்சு. துணைக்கோள் நகரமா மாற்றுறதுக்கான பணிகள் அந்த இடங்கள்லாம் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அங்கேயுமே வந்து இடங்கள் இருக்குது. போக்குவரத்து நெரிசல் அதெல்லாம் காரணம் காட்டி அந்த இடம் வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குதுப்பா. இதற்கிடையில தான் வந்து இப்போ தீவுத்திடல் கிண்டி அதே மாதிரி போரூர்ல இருந்து பூந்தமல்லி வரைய ட்ரெயின்ல போயிருக்கிறாரு. திருமலிசை பக்கத்துலதான் வந்து அந்த பூந்தமல்லி போது நசரத்பேட்டை வரையுமே வந்து மெட்ரோ பணிகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்ப திருமலிசைக்கு அது பக்கமானதாகவும் இருக்கும். அதனாலேயும் இந்த ஆய்வுங்கிறத அவர் பண்ணியிருக்கலாம். இது போல அவருடைய ஆய்வையும் இந்த தேர்வுகள் தலைமைச் செயலகம் மாற்றுவதற்கான தேர்வுகளை வந்து இணைத்து ஒத்து போறது மாதிரி இருக்குல்லப்பா. இப்ப நீங்க சொன்னது தலைமைச் செயலகம் மாற்றுறதுக்கான ஆய்வாதான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால இந்த இது ஒத்து போறது மாதிரி இருக்குல்லப்பா. ஆமாமா, கண்டிப்பா சூப்பரா அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. அதான் நானு நீங்க இருக்க வேண்டிய இடமே வேறன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு அவ்வளவு கூர்மையா கரெக்டா நீங்க பார்த்து அந்த அனாலிசிஸ் எல்லாம் கரெக்டா சொல்றீங்க நீங்க. இதுக்கு முன்னாடி சில காணொலிகள்லயும் நான் இதை சுட்டி காட்டி இருக்கிறேன். இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு வந்துருவோமே. இப்ப இவர் போனது நிச்சயமா இதுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லாட்டினாலும் இதுவும் ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2வது முக்கியமான காரணம்ன்றது அந்த 2 காரணங்கள் நம்ம முன்னாடி சொன்னா அதுவுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான், ரொம்ப முக்கியம் தான். அது கூட சேர்ந்து இது மிக முக்கியமான காரணமாக இருக்கு. அல்லது இந்த தலைமை செயலகம் மாற்றுவதற்கு இடத்தை பார்க்கக்கூடிய அத கரெக்டா இந்த டயத்துல பயன்படுத்திக்கிட்டார். இது அவருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய பக்தர்களுக்கும் தீனி போடுறதாக இருக்கு. மக்களுடைய கவனத்தையும் தற்காலிகமா அவங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணி அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பினது மாதிரி இருக்கு. மெயினா இந்த இட பிரச்சனை இருக்குது இல்லையா, தலைமைச் செயலகத்தை மாற்றுறது அப்படின்றது, அதற்கான இடத்தை தான் அவர் பார்த்திருக்கிறாரு. இதுல இந்த கிளாம்பாக்கம் அப்படின்றத நீங்க விட்டுட்டீங்க. அந்த கிளாம்பாக்கத்தையுமே இதுல ஒரு ஆப்ஷனா நம்ம சேர்க்கணும். அவரு இது கோயம்பேடை பார்த்தாரு இல்லையா, கோயம்பேடு நீங்க பாத்தீங்களா, அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை திரும்ப திறக்கிறதுக்கு கோரிக்கை இப்போ பார்ஷியலா அதை வந்து அலோ பண்றாங்க. இப்போ நிறைய பஸ்ஸஸ் வந்து இங்க கோயம்பேடுக்கு போகுது. இப்போ முதல்ல இருந்ததை விட இப்போ அதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இதையும் இந்த கிளாம்பாக்கம் அப்படின்றது அது பிராக்டிக்கலா கன்வீனியன்டா இல்ல, ரொம்ப மக்களுக்கு நிறைய சிரமத்தை கொடுக்குது அப்படின்றத திரும்ப ரிவைவ் பண்ணி விட்டுருக்காங்க அந்த டிஸ்கஷனை. இது ரெண்டையும் நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ ஒருவேளை இந்த பஸ் ஸ்டாண்டை திரும்ப இதுக்கு கோயம்பேடுக்கு கொண்டு வந்துட்டு இந்த கிளாம்பாக்கம் அது ஒரு பெரிய ஏரியா, அதை சுத்திலும் இன்னும் நிறைய ஏரியாவை நம்ம ப்ரொக்யூர் பண்ணிக்க முடியும். தேவைன்னா அரசு கையகப்படுத்திக்க முடியும். அதுக்கான அந்த ஸ்கோப் அங்க இருக்கு கிளாம்பாக்கத்துல. அப்புறம் அங்க வந்து நிறைய இடங்கள் இருக்கிறதுனால இந்த ரியல் எஸ்டேட் அது ரொம்ப முக்கியம். அதாவது எந்த இடத்த இந்த அரசு தலைமை செயலகத்திற்காக தேர்ந்தெடுத்தாலும் அந்த இடம் அங்க தலைமை செயலகம் போறதுக்கு முன்னாடி அந்த சுத்தில இருக்கக்கூடிய அந்த ஏரியால இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ரியல் எஸ்டேட் கைக்கு போகும், அவங்க கைக்கு போயிடும். லேண்ட் வேல்யூ வந்து பயங்கரமா எஸ்கலேட் ஆகும். இன்னைக்கு 1 கோடி இருக்கக்கூடியது 100 கோடி ஆகும். நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லல, அதுதான் நடக்கும். தலைமை செயலகமே அங்க ஷிஃப்ட் ஆக போகுதுன்னா கண்டிப்பாக அவ்வளவு வேல்யூ வந்துடும். அந்த லேண்ட் எல்லாமே முதல்ல இந்த அரசில் பங்கெடுக்கக்கூடிய
அல்லது இந்த அரசில் பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய அல்லது அரசில் இருக்கக்கூடியவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய கைக்கு அந்த நிலம்பரம் ஃபர்ஸ்ட் போகும். ஓகே, அவங்க போன பிற்பாடு அதுக்கப்புறம் தலைமை செயலகமோ இதுவோ அங்க மாறும். இப்ப அந்த மாதிரி அது ஒரு பிரிக்க முடியாத ஒரு அம்சம்ப்பா இன்னைக்கு. இப்போ அத கணக்குல வச்சு நம்ம பார்க்கோம்னா கோயம்பேடுக்கு இந்த தலைமை செயலகம் மாறுறதுனாலயோ இந்த கிண்டியில மாறுறதுனாலயோ பெரிய அளவுல இது இருக்காது. அதனால வரக்கூடிய அந்த வருமானம் அப்படின்றது இருக்காது. தலைமை செயலகம் மாற்றதோட சேர்ந்து நான் சொன்ன பத்தியா அந்த ரியல் எஸ்டேட் அந்த பிசினஸ் அந்த பூம் அது இருக்காது. ஆனா அந்த கிளாம்பாக்கமோ அல்லது நீங்க சொன்னீங்களா இந்த பூந்தமல்லியை தாண்டி அந்த திருமழிசை திருமழிசை தானே நீங்க சொன்னது அந்த இடம். அங்க அந்த பக்கமோ திருமழிசை பாடல் பெற்ற தலம் வேற, தேவாரம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு முக்கியமான தலம் அது. அந்த பக்கமும் போகும்போது இந்த ஸ்கோப் நிறைய இருக்கு ரியல் எஸ்டேட்டுக்கான. ஏற்கனவே திருமழிசையில ஏரியால அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய லேண்ட் வேல்யூ அதிகமா தான் இருக்கு. இப்ப செக்ரட்டேரியட்டும் போக போகுது அப்படின்னா அந்த பேச்சு வந்துட்டாலே பயங்கரமா ஆகி போயிடும். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்துதான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த ஆப்ஷன்ஸ் இந்த நீங்க சொன்ன அந்த 4 இடங்கள்ல 2 இடம் கரெக்டா செட் ஆகும்னு தோணுது. ஆனா இந்த ரியல் எஸ்டேட்டையும் விட ரொம்ப முக்கியமாக இருக்க போறது எதுன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஆஸ்தான ஜோதிடர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்றதுதான். அவர் தான் கடைசி முடிவை எடுக்கிறதுக்கான இன்புட்டை கொடுப்பாரு. அவர் முடிவு எடுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம், சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா அந்த முடிவு எடுக்கிறதுக்கு தேவையான தரவுகள் எல்லாத்தையும் அவர் கொடுக்க போறாரு. அதை பேஸ் பண்ணி முடிவு எடுப்பாங்க. அதுதான் இறுதியாக இருக்கும். இருக்கிற நிலைமைக்கு இந்த தலைமைச் செயலகம் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு தேவையான விஷயமாப்பா. ஏற்கனவே இவரே சொல்லியிருக்காரு, வெள்ளை இருக்கே கஜானாவே காலி பண்ணி வச்சுட்டு திமுக அரசு போயிருக்குது, மக்களுடைய தேவைகளை எப்படி செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளே இந்த இதை சொன்னாரு. இதுக்கிடையில இப்போ தலைமைச் செயலகம் கட்டுறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுக்குன்னு ஒரு பொருட்செலவு அப்படிங்கறது ஆகதான் செய்யும். ஏற்கனவே இப்ப தாவேக்கா வந்த பின்னாடியுமே பல ஆயிரம் கோடி கடன் வாங்கி நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த தலைமைச் செயலகம் மாற்றுறதுங்கிறது ஒரு சரியான விஷயமா? தலைமைச் செயலகம் மட்டும் கட்டிடம் மட்டும் மாறாது, அதற்கு பின்னாடி இப்போ எம்எல்ஏ ஹாஸ்டல் சேப்பாக்கத்துல இருக்குதுப்பா, அதையும் அதற்கான மாற்றம்ங்கிறது நடக்கணும். அரசு ஊழியர்களுக்கு மாற்றம், அதே மாதிரி பொதுமக்கள் போக்குவரத்து வசதிகள், இது போல எல்லாத்தையும் செய்யறப்போ ஒரு பெரிய அளவிலான நிதிங்கிறது தேவைப்படும்லப்பா. நிதி பற்றாக்குறை இருக்கக்கூடிய நேரத்துல இந்த புதிதாக ஒரு சுமையை ஏத்துறதுங்கிறது ஒரு சரியான விஷயமா? இதற்கு முன்னாடியுமே முதலமைச்சராக இருந்தவர்கள் இப்ப ஜெயலலிதாமே ராணிமேரி கல்லூரியில மாற்றணும்னு சொல்லி முயற்சி எடுத்தாங்க. கருணாநிதி அவர்களுமே அரசினர் தோட்டம் ஓமந்தூரார்ல கட்டிடம் பல 1000 கோடி செலவிடப்பட்டு கட்டிடம் கட்டப்பட்டது. ஆனா அங்க இப்போ அரசு மருத்துவமனையா இயங்கிட்டு இருக்குது. இப்போ இவர் வேற ஒரு இடத்துல தலைமைச் செயலகம் மாற்றுறதுக்கான மும்பரமா அந்த இடத்தை தேர்வு செய்யற பணிகளும் நடந்துட்டு இருக்குது. இந்த நிலையில இந்த நிதி நெருக்கடியான நிலையில தலைமைச் செயலகம் மாற்றப்பட வேண்டுமா? இப்ப நீங்களே ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்றது மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க. அதாவது இவ்வளவு நிதி நெருக்கடி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர் மாற்றணுமா அப்படின்னு கேள்வி கேட்கறீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்களும் இந்த மாதிரி மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. கருணாநிதி எல்லாம் நிறையவே பணத்தை செலவு பண்ணி முயற்சி எடுத்துட்டாரு அப்படின்றதையும் நீங்க சொல்றீங்க. சரி, அது இருக்கட்டும். இப்போ விஜய் முதல்வரான பிற்பாடு அந்த ஆபீஸுக்கு போயிட்டு தான் வந்துகிட்டு இருந்தாரு. நல்லாதான் பண்ணாரு இல்லையா? பார்த்தது வரைக்கும் அவர் முதலமைச்சரா அவர் செய்யக்கூடிய வேலைகளை நல்லா தான் செய்தாரு. இந்த அரசு நிறைய பிரச்சனைகளை சந்திக்குது. ஓகே, இப்ப அந்த அரசு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒருவேளை அவருக்கு தனிப்பட்ட அளவுல வேற பிரச்சனைகள்லாம் நெருக்கடிகள்லாம் இருக்குதா இதனால அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா இப்போ அந்த பிரச்சனை அரசு சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், இந்த அரசினுடைய தலைவராக முதல்வர் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு என்ன அப்படின்னா, ஒண்ணு அரசியல் ரீதியான ஒரு தீர்வு இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொன்னு அடுத்தது ஆன்மீக ரீதியான தேர்வு. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு தீர்வு இருக்கிறது சரியாக இருக்கும். ஆனா இப்போ ஆன்மீக ரீதியான அந்த தேர்வுக்கு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது மாதிரி எனக்கு தெரியுது. அப்படின்னா இதை நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த சமூக உளவியல் ரீதியாக நம்ம இதை அணுகணும். இந்த அரசியலை அப்படி பார்த்தோம்னா, முதல்வர் விஜய்க்கு அவர் முதல்வரான பிற்பாடு தன்னம்பிக்கை குறைவு அதிகமாகிட்டு வருது அப்படின்னு இன்டர்பிரேட் பண்ண முடியும் நம்ம.
பொதுவாவே நீங்க அவருடைய அரசியல் பயணத்தை நீங்க எடுத்து பாருங்களேன். அவரு அரசியலுக்கு வரும்போது அவருக்கு இருந்த அந்த விளையாட்டுத்தனம், குறும்புத்தனம், அந்த பிளாஸ்ட் பண்ணது, ஜாலியா பண்ணது, ஐ எம் என்ஜாயிங் இட் லைக் எனிதிங் அப்படின்ட்டு அவரு ஒரு மீட்டிங்ல எல்லாம் சொல்லுவார். இந்த அரசியல் நடக்கக்கூடிய விதம். இப்போ அந்த ஸ்பிரிட், அந்த விஜய், அதை நீங்க பாருங்க. அடுத்து இந்த தேர்தல் நெருங்க நெருங்க அவருடைய அணுகுமுறையில, அவருடைய பேச்சுல, அவருடைய அவர் செய்யக்கூடிய செயல்கள்ல மாற்றங்களை நீங்க பார்க்க முடியும். அந்த விளையாட்டுத்தனமாக இருந்தது, அறிவார்ந்த விதத்துல இருந்தது, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஆன்மீக வயமாகிக்கிட்டே வர்றதை நீங்க பார்க்க முடியும். இப்போ அதான் அந்த அடுத்து இந்த அதிகாரம் அப்படின்ற அந்த பிரச்சனையை ரொம்ப நெருக்கமா தொடும்போது, உதாரணமா அவருடைய தொகுதி எடுத்துக்கோங்க. திருச்சி தொகுதியில அந்த பிரச்சாரம் அது எப்படி நடந்துச்சு நீங்க பாத்தீங்களா? ஒரு சாமியை விட்டு வைக்கலங்க. அந்த 3 மேஜர் சாமியையுமே அவர் கவர் பண்ண பார்த்தாரு. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஹிஸ்டரிக்கலா அவர் நடந்துகிட்டது, ஒரு பதட்டமும், ஒரு ஒரு இம்பேஷண்டாக அந்த 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 கேம்பெயின் சிச்சுவேஷன் சினாரியோவை நீங்க திரும்ப ரீகால் பண்ணி பாருங்க. அவர் அந்த கோவிலுக்குள்ள போய், கிறிஸ்தவ கோயில்ல போய் அவர் முட்டி போட்டுட்டு போனது, அந்த இந்து கோயில்ல போயிட்டு அந்த மாரியம்மன் கோவில்ல போய் அவரு அதை பண்ணது, அப்புறம் அந்த இஸ்லாமியருடைய அங்க போயிட்டு அவர் பண்ணது, அது எல்லாம் நீங்க பாருங்க. உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்றது புரியும். அதாவது அந்த அதிகாரம் அப்படின்றது அது நெருக்கம், அந்த நெருக்கத்துல போயிட்டு அது ஒரு கிரைசிஸாக, ஒரு கன்ஃபரன்டேஷன் வரும்போது அந்த கன்ஃபரன்டேஷனை முழுமையாக அவரு தனியாக ஒரு அரசியல் ரீதியாக மட்டும் எதிர்கொள்ள முடியல. அதுக்கு ஆன்மீக பக்க பலம் அவருக்கு தேவைப்படுது. அடுத்து தேர்தல் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிற்பாடு என்ன ஆனாரு பாத்தீங்களா? அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அதெல்லாம் வந்துச்சு, எக்ஸிட் போல்ஸ் இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. இது எல்லாமே இவருக்கு பெரிய அளவுல பாசிட்டிவான ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதத்துல அது அமையல, எக்ஸப்ட் 1 or 2. இப்போ அதனால என்ன பண்ணாரு? ஆனா அதே சமயத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு, இவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இவங்க நடத்தின கணிப்புகள் மூலமாக பெற்ற தரவுகள் வந்து இவருக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஆனா தெர் இஸ் ஒரு கேப் இருக்கு இல்லையா? இவங்க இப்படி சொல்றாங்க, இங்க இப்படி இருக்கு, இது எதுன்னு தெரியாத அந்த ஒரு ஊசல் ஆட்டம் இருக்கும் பாருங்க, அந்த டிலமா. அந்த டயத்துலதான் அவர் என்ன பண்றாரு? திருச்செந்தூர் போறாரு, இவரு சாய்பாபா ஷீரடி அங்க போறாரு, அப்புறம் வேளாங்கண்ணிக்கு போகணும், தர்கா இவரு நாகூருக்கு போகணும் அப்படின்ற அந்த பிளான் எல்லாம், அந்த இதெல்லாம் நீங்க பாருங்க. இது எல்லாமே எப்படின்னா, இந்த மாதிரி முடிவுகள் நல்லபடியாக வரணும் அப்படின்றதுக்காக அந்த மதம் சார்ந்த அந்த செயல்பாடுகள் முடுக்கி விடப்படுது. அதுல ரொம்ப தீவிரமா இறங்குறாரு. அது அது அடுத்து அவரு முதலமைச்சர் ஆகும்போது நீங்க பாருங்க, பதவி ஏற்கையில அது வரைக்கும் இல்லாத பிராக்டிஸா ஒரு பொட்டு வச்சுக்கிறாரு. கயிறுகள் வண்ணங்கள் எல்லாம் மாறுது. அவர் கோட்டு சூட்டு மட்டும் மாறல, கருப்பு வெள்ளைக்கு மாறல, எல்லாமே மற்றது எல்லாமே மாறுது. கையில கயிறு கட்டியிருக்காரு, காலில் கூட கட்டியிருக்கலாம் தெரியல. ஏன்னா இப்ப வழக்கமா நிறைய பேர் நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த காலில் எல்லாம் உடம்புல எங்க வேணாலும் கயிறுகளை கட்டிக்கிறாங்க. அது வந்து அவங்க அந்த ஜோசியக்காரர் சொல்றதை கேட்டுட்டு விஜய் அது மாதிரி கையில கட்டி இருக்கிறாரு, காலில் இருக்கா என்னன்றது தெரியல. சரி, அந்த இதை விட்டுருவோம், எங்க வேணாலும் கட்டிக்கிறட்டு அவரு. ஆனா இந்த மாதிரி போறாரு பாத்தீங்களா? இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா, அந்த அரசியல் அதிகாரத்தை நெருங்கும் போது, அந்த அரசியல் அதிகாரத்தில் அமரும் போது, அந்த அரசியல் அதிகாரத்தை கையில் எடுத்து செயல்படுத்தும் போது வரக்கூடிய சவால்கள் இருக்கு இல்லையா? அந்த சவால்களை சந்திப்பதற்கு விஜய்ன்ற தனி மனிதர் மட்டும் பத்தல, விஜய்க்கு இருக்கக்கூடிய அறிவார்ந்த அந்த இன்புட் மட்டும் பத்தல, இந்த அரசியல் ரீதியான தரவுகள் மட்டும் பத்தல, ஆன்மீக ரீதியான சப்போர்ட் அதிகமாக தேவைப்படுது. அதாவது ஒவ்வொரு கட்டத்துக்கும் அந்த நெருக்கத்துக்கு ஏற்றது மாதிரி, அந்த அதிகாரத்தினுடைய தன்மைக்கு ஏற்றது மாதிரி அதிகமாக ஆன்மீக இது தேவைப்படுது. அதுலதான் இந்த ஜோதிடருடைய இன்வால்வ்மெண்ட்டும் அதிகமாகுது. அதனாலதான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த ஜோசிகாரர் பக்கத்துல வச்சுக்கிறது, அவருக்கு ஒரு பதவி கொடுத்து கூடவே இருக்க சொன்னதுக்கு காரணமுமே அதுதான். அப்பப்போ கன்சல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்குதான். இப்ப இந்த விஜயினுடைய அந்த உளவியல் ரீதியான அந்த போக்கு,
அந்த டெண்டன்சி அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இவருடைய அலுவலகத்தை, முதல்வருடைய அலுவலகத்தை வேறு இடத்துக்கு மாத்துறது, தலைமை செயலகத்தை வேறு இடத்துக்கு மாத்துறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ வந்து தலைமை செயலகத்தை இப்ப இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறது அப்படின்றது விஜய்க்கு மட்டுமே உரியதாக இல்லை அப்படின்றது நீங்க சொன்னீங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுமே அதை ட்ரை பண்ணிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு காரணம் இருந்திருக்கு. நமக்கு தெரிஞ்சு இதை மாத்தணும்னு முதல்ல முயற்சி எடுத்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் வந்து சென்னைக்குள்ள மாத்தணும்னு சொல்லல, சென்னையை விட்டுட்டு திருச்சிக்கு மாத்தணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவை முன் வச்சாரு. ஏன்னா திருச்சி வந்து தமிழ்நாட்டினுடைய ஜியோகிராபிக்கலாக, நிலவியல் ரீதியாக, புவியியல் ரீதியாக ஒரு மையமான இடமாக இருக்கு. அப்போ தமிழ்நாட்டுல எல்லா இடத்துல இருந்தும் வரக்கூடியவங்களுக்கு அவங்க டிராவல் பண்ணக்கூடிய தூரம்ன்றது ஓரளவுக்கு சமமாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சமத்துவ கருத்தோட திருச்சிக்கு அதை மாத்தலாம் அப்படின்ட்டு நினைச்சாரு. ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. அது எம்ஜிஆர் நினைச்சது. அதுல வந்து அங்க வாஸ்து பிரச்சனை இல்லை, ஜோசியம் அதெல்லாம் வரல. அவர் நினைச்சது இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு அக்சசிபிலிட்டி அப்படின்ற அந்த காரணத்தை வச்சு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா முயற்சி பண்ணாங்க அதை மாத்தணும்ட்டு. அவங்களுக்கு கண்டிப்பாக வாஸ்து ஒரு பெரிய பிரச்சனை தான். அந்த இடம் வந்து சரியா இல்லை அவங்களுக்கு. அதுலேயே சில வாஸ்து கரெக்ஷன்ஸ் அதெல்லாமே பண்ணாங்கன்னு நினைக்கிறவங்க. அப்புறம் இடங்களும் தேடி பார்த்தாங்க. அந்த முயற்சி கடைசி வரைக்குமே அவங்கள்ட்ட இருந்துச்சு. அந்த இடத்துல she never felt at home, at ease, கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணல கடைசி வரைக்குமே. மாத்தி இருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஆனா கருணாநிதி வரும்போது அவரு ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் இருந்தாரு. ஆனா அவருக்குன்னு இந்த வயசு ஆகும்போது அப்புறம் அரசியல் ரீதியாக இந்த ஜெயலலிதா மூலமாக பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. இவரை விட அவங்க அரசியல் ரீதியா தடம் பதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவரை பதவியிலிருந்து தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சக்தி வந்துடுது ஜெயலலிதாவுக்கு. அப்படிங்கும் போது என்ன ஆயிடுதுனாக்கா, அப்போ இந்த தலைமை செயலகம் நம்ம உட்கார்ந்து அந்த சீட்டு, அந்த இடம் சரியில்லையோ அப்படின்ட்டு அவருமே கடைசி காலத்துல ரொம்ப மூட நம்பிக்கைகளுக்குள்ள போயிட்டாருன்றது உண்மை. இதை நம்ம சொன்னோடனே திமுக காரம்லாம் நம்ம மேல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அவர் போட்ட அந்த மஞ்சத்துண்டுவே ஜோசியம் காரணமாக தான் அவர் போட்டார். அதுக்கு நீங்க அறிவுபூர்வமாக இந்த இவங்க எல்லாம் திராவிடர்கள் கட்சிக்காரங்களும் மற்றவங்களும் அதுக்கு வியாக்கியானங்கள் கொடுக்கலாம், இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா அது வந்து இந்த ஜோசியத்தின் பால் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை தான். அது மாதிரிதான் இதே ஜோசியத்தினுடைய அடிப்படையில தான் தலைமை செயலகத்தை வேற இடத்துக்கு மாத்துறாரு. அந்த ஓமந்தூரார் அந்த வளாகத்துக்குள்ள மாத்தி பண்றாரு. அதுலயுமே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கடைசி அவருடைய ஆட்சியினுடைய கடைசி கட்டத்துல அவசரப்பட்டு அதை முழுசா கம்ப்ளீட் பண்ணல. அதாவது வாஸ்து பார்த்து இடம் மாத்துறாங்க, வாஸ்து பார்த்து பிளான் பண்றாங்க. அந்த கட்டிடத்தினுடைய அந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாமே வாஸ்து பார்த்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வாஸ்துப்படி கம்ப்ளீட் பண்ணல அந்த ஓமந்தூரார் தலைமை செயலகம். கடைசியா ஒரு மாதிரி செட்டு போட்டு தான், சினிமாவில் செட்டு போடுறது மாதிரி தான் செட்டு போட்டு தான் அந்த கம்ப்ளீட் அந்த பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணி அதை இனாகுரேட் பண்ணாங்க. அது அது இப்போ அப்படி கருணாநிதி அவர் இந்த வாஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது அடிப்படையில இந்த தலைமை செயலகத்தை மாத்த முயற்சி பண்ணதுனால ஏன் அவர் அடுத்து தலைமை செயலகம் மாறியும் அவர் எலெக்ட் ஆகல, திரும்ப அந்த பதவிக்கு வர முடியல, ஜெயலலிதா வந்துட்டாங்க அப்படின்னா அதான் காரணம். அவர் நம்ம அந்த வாஸ்துப்படி அந்த பில்டிங் கம்ப்ளீட் ஆகல. கம்ப்ளீட் ஆகாமலே அங்க வந்து செயல்பாடுகள் நடக்க ஆரம்பிச்சிருது. அதுதான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்ட்டு இந்த வாஸ்துவை நம்புறவங்க பார்வையில இருந்து நம்ம இந்த பதில சொல்ல முடியும். ஜெயலலிதா ஏன் அங்க கண்டினியூ பண்ணல அப்படின்னா அவங்க அடுத்து பதவிக்கு வந்துடுறாங்க. பதவிக்கு வந்து ஆனா அந்த இடத்த கண்டினியூ பண்ண மாட்டேன்றாங்க, திரும்ப பழைய இடத்துக்கு வர்றாங்க. ஆனா அந்த பழைய இடம் இருக்குல்ல, இப்ப இருக்கக்கூடிய இடம், இந்த இடம் வந்து அவங்களுக்கு செட் ஆகல. இருந்தாலும் அவங்களுடைய ஜோதிட சிகாமணி அவங்க சொன்ன இதுபடி இந்த புதுசா ஓமந்தூரார்ல கருணாநிதி ஏற்படுத்தின அந்த தலைமை செயலக கட்டிடத்தை விட இங்க பழைய கட்டிடம் வந்து குறைச்ச பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துச்சு. அதாவது ரிவர்ஸ்ல சொல்றதுன்னா இந்த இப்ப இருக்கிற ஜார்ஜ் கோட்டையில இருக்கக்கூடிய அந்த தலைமை செயலகத்தை விட அதிகமான தீங்க கொடுக்கக்கூடியதாக கருணாநிதி மாற்றி அந்த புதிய தலைமை செயலகம் அந்த இடம் இருந்துச்சு. அதனால அவங்க பழைய இடத்துக்கு போயிட்டாங்க. அங்க போய் சில கரெக்ஷன்ஸ், வாஸ்து கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு அங்க இருந்தாங்க.
இதுதான்ப்பா இந்த தலைமைச் செயலகத்தை மாற்றுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்மீக ரகசியம். ரொம்ப அடிமுட்டாள்தனம். என்னை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி காரணங்களுக்காக ஆன்மீகம்ன்ற வார்த்தை வந்து ஒரு பெரிய வார்த்தை. அதை வந்து கொச்சைப்படுத்துறது மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட், சூப்பர்ஸ்டிஷன் இஸ் டிஃப்ரெண்ட், என்டையர்லி டிஃப்ரெண்ட். இது எல்லாமே ஒரு தனிப்பட்ட நபர்களுடைய நம்பிக்கை. அந்த தனிப்பட்ட நபர்களுடைய நம்பிக்கை மூட நம்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அது அவங்களை பொறுத்த மட்டும் அது மூட நம்பிக்கையாக இல்லாம இருக்கலாம், முழு நம்பிக்கையாக இருக்கலாம். அது அந்த இதுக்குள்ள நம்ம போல, அதாவது வேல்யூ ஜட்ஜ்மெண்டா நம்ம சொல்லல. ஆனா இது தனிப்பட்ட நபர்களுடைய நம்பிக்கை. இதை அடிப்படையாக வச்சு ஒட்டுமொத்தமாக மக்களை பாதிக்கக்கூடிய அரசியல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய முடிவுகளை எடுப்பது என்பது அறிவுக்கு உகந்ததல்ல, தர்க்க ரீதியானதும் அல்ல. அது வந்து பொருளாதார ரீதியாகவுமே நீங்க சுட்டிக்காட்டுற மாதிரி பெரிய பொருட்செலவை ஏற்படுத்தக்கூடியது, அது நியாயப்படுத்தக்கூடியதாகவும் இல்லை. இது இந்த அந்த தலைமைச் செயலக மாற்றம் பற்றிய விஷயம்ப்பா. இப்ப அடுத்து இதனுடைய இன்னொரு அம்சமுமே நான் பாக்குறேன். இந்த தலைமை செயலகம் இந்த இடம் ஏன் இவங்க மாத்தணும்னு சொன்னாங்க, ஜெயலலிதா ஏன் மாத்தணும்னாங்க, கருணாநிதி ஏன் மாத்தணும் அப்படின்னா இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜார்ஜ் கோட்டை இருக்கு இல்லையா, இது அதிகாரத்தினுடைய மையமாக இருந்தாலுமே அதை ஒட்டி நிறைய, அதாவது அசம்பாவிதமான, அது எப்படி சொல்றதுன்னா, அதாவது மனசுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்துட்டு வந்திருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ உதாரணமா அண்ணா அவர் பதவி ஏற்றாரு, 2 வருஷத்துல அவர் அந்த பதவி காலத்திலேயே இறந்துடுறாரு. அப்புறம் அது அது அந்த அதாவது இப்ப இந்த ஆன்மீக ரீதியாக இந்த வாஸ்து பார்த்து ஜோதிடம் பாக்குறாங்க இல்லையா, இப்ப அவங்க வந்து ஒருவேளை அண்ணாதுரை கன்சல்ட் பண்ணியிருந்தா இந்த வாஸ்து கரெக்ஷன்ஸ் அப்படி ஏதாவது, அல்லது இந்த இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்றது அப்படி ஏதாவது சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா அண்ணாவுக்கு நடந்தது நமக்கு தெரியும், அவர் இறந்துடுறாரு. அப்புறம் அதுக்கு அடுத்து எம்ஜிஆர் வந்து இந்த தங்க பஸ்பம் சாப்பிடுறாரு, அதை சாப்பிடுறாரு, அவருக்கு இறப்பே கிடையாது, அவருக்கு எந்த நோயுமே வர முடியாது அப்படின்னு எல்லாம் பாப்புலரான நிறைய மித்ஸ் இருக்கு இல்ல, அந்த புனைவுகள், அப்படி ஒரு துன்பங்கள் எல்லாம் எம்ஜிஆரை பற்றி உருவாக்கி வச்சிருந்தாங்க. நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதெல்லாம் நம்பிக்கிட்டு தான் இருந்தோம், எம்ஜிஆர் அப்படி அப்படின்ட்டு. ஆனா பாருங்க, அந்த எம்ஜிஆரே ஆட்சிக்கு வந்து அந்த ப்ரெஷர்லயும் டென்ஷன்லயும் இதுலயும் அவருக்கு என்னென்ன நோய் இது வந்துச்சு, இப்ப பக்கவாதம் முதற்கொண்டு மற்ற இதெல்லாம் வந்து கடைசியில அவர் பதவியில இருக்கும்போதுதான் இறக்குறது மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. அவர் சாகக்கூடிய வயது கிடையாது, அண்ணாவுக்கும் சரி எம்ஜிஆருக்கும் சரி. அதே மாதிரி ஜெயலலிதாவை எடுத்துக்கோங்க, அவங்களுடைய இதுவுமே பாருங்களேன், அவங்க நல்லா ஸ்ட்ராங்கான லேடி, அவங்களுக்கு எந்த குறையுமே கிடையாது, உடம்ப வந்து அவ்வளவு நல்லா பாத்துக்க கூடியவங்க. டாக்டருக்கே இவங்க வந்து அட்வைஸ் சொல்லுவாங்க, எனக்கு இந்த மருந்து கொடு, இந்த மருந்து கொடு, இதை இப்படி கொடு, இத்தனை டோஸ் கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவுள்ளவங்க. ஆக்சுவலா அப்படிதான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கடைசி நேரத்துல அப்பல்லோல இருக்கும்போது கூட டாக்டர்கிட்ட வந்து டாக்டர் சொன்னதுக்கு அவங்க இது கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த மாதிரி புத்திசாலியான ஆள் தான். அவங்க உடம்ப வந்து அவ்வளவு பக்குவமா பாத்துக்க கூடியவங்க. கூட இருந்து பாத்துக்கிறதுக்கு துணையாக ஒரு நம்பிக்கைக்குரிய சசிகலா அம்மாவும் கூடவே இருந்தாங்க. இப்ப இவ்வளவெல்லாம் இருந்துமே அவங்க வந்து அவங்களுடைய மரணம் வந்து அந்த வயசுல சாகக்கூடிய வயசு கிடையாது, பதவியில இருக்கும் போதே அவங்க இறந்துடுறாங்க இல்லையா. இப்ப இது மூணுமே ரொம்ப முக்கியமான சம்பவங்கள். இதை யாரு கேட்டாங்கன்னாலுமே அவங்கள பயப்பட வைக்கக்கூடிய மாதிரியான நிகழ்வுகள் இது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப கருணாநிதி நீங்க கேக்குறீங்களா, கருணாநிதி தான் பதவியில இவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. பதவியில இல்லாத இப்ப காமராஜரும் அதே மாதிரிதான் வந்து அவர் பதவியில முதலமைச்சரா இல்லாதப்ப இருந்தாரு. கருணாநிதியுமே வந்து கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் அவர் இருக்கிறப்போ 2011 இருந்து அவர் முதலமைச்சரா இல்லப்பா, அவருமே வந்துட்டு இறந்தாருல. இதுக்கும் வாஸ்துக்கும் தொடர்புபடுத்த முடியுமா அப்படின்றத கேக்குறேன். பதவியில இருக்கிறப்ப இறந்தாங்க அப்படிங்கிறீங்க, இந்த தலைமைச் செயலகத்தினால வாஸ்து சரியில்லாதனாலன்ட்டு. பதவியில இல்லாதவர்களும் இது இருந்தாங்க தானே. நீங்க சொன்ன அந்த ரெண்டும் சரியான நல்ல உதாரணங்கள் தான். காமராஜர் பதவியில இல்லாம நீண்ட வருஷங்கள் இருந்து கடைசியில யாருமே கவனிக்காம ஒரு ஒரு வனாந்தரத்துல இருந்தது மாதிரி அப்படி கடைசியா ஒரு he was lost, almost forgotten, அந்த ஒரு நிலையில தான் அவர் வந்து இறக்குறாரு.
அரசியலிலிருந்து முற்றிலுமாக விலகியவராக அந்த அவருடைய எந்த ட்ரேஸுமே இல்லாம முற்றிலுமாக துடைத்தெறியப்பட்ட ஒரு நிலையில தான் அவர் வந்து தனி ஆளாக மரணத்தை சந்திக்க வேண்டிய நிலைமை வந்துருது. அதையும் நம்ம பார்க்கணும். பதவியில இருந்து தொடர்ந்து அடுத்தடுத்து முதலமைச்சராக இருந்தவர் எம்ஜிஆருக்கு முன்னாடியே அவருடைய நிலைமை பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமான ஒரு மரணம். ஒரு சாகும்போது கூட யாருமே இல்லை காமராஜருக்கு. அப்படி ஒரு மரணம். அதாவது அரசியல்ல இருந்து முற்றிலுமாக துறவரம் பூண்டுட்டார். அவர் பூண்டாரா இல்லையா, அவர் வந்து அவருடைய நினைவுகளே அழிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா அடுத்து திராவிட அரசியல் வந்துருச்சு, அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர் அப்படின்ட்டு எல்லாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவருடைய மரணம் சம்பவிக்குது. கருணாநிதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு பதவி மேல அப்படி ஒரு ஆசைங்க. கடைசி வரைக்குமே ஸ்டாலினுக்கு எந்த பொறுப்பையுமே விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாப்லயே. அந்த மாதிரி அவருக்கு அதிகாரத்துல இருக்கிறதுனா என்னன்றது தெரியும். அதை விட அதிகாரத்துல இல்லாம இருந்தா என்ன எப்படி இருக்கும் அப்படின்றத அவருக்கு நல்லா தெரியும். அதனால கடைசி வரைக்குமே அதிகாரத்தை கையில வச்சிருந்தாரு. ஆனா ஒரு முதல்வரா அவரால் சாக முடியல. அவர் ரொம்ப ஆசைப்பட்டது அதான், பதவியில இருக்கும்போது சாகணும்ட்டு. அவருக்கு அது நடக்கல. கடைசியா சாகும் போது ஒரு பெரிய ஏமாற்றத்துல, ஒரு பெரிய விரக்தியில தான் அவர் வந்து சாகுறாரு. அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி நீங்க ஒரு சைடு பதவியில இருந்தவங்களுடைய மரணம், அப்புறம் பதவியில இல்லாத அரசியல்வாதிகளுடைய மரணம், இது ரெண்டும் எப்படி எந்த விதத்துல நீங்க பார்த்தீங்கன்னாலுமே அது மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய, தெம்பூட்டக்கூடிய விஷயமே இல்லை. பயத்தை தரக்கூடிய ஒரு இதுதான் இது, இந்த பினாமினா நம்ம பார்த்தது. அதனால இந்த ஜார்ஜ் கோட்டை அப்படின்றது அது ஒரு தரித்திரம் பிடிச்ச ஒரு இடம் அப்படின்னு கூட ஜோதிட ரீதியாக நம்ம சொல்ல முடியும். இந்த ஆட்சியில இருக்கிறவங்கள அவங்களுடைய எதிர்காலங்கள் என்னவாயிருக்கு அப்படின்றத வச்சு பார்க்கும்போது, அதனாலதான் விஜய்க்கு இந்த மாதிரியான ஒரு ஐடியாவை சொல்லியிருப்பாங்களோ, ஜோதிடர் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. விஜய் கொஞ்சம் பயப்படக்கூடியவர் தான் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஆனா அவர் எடுக்கக்கூடிய இந்த அரசியல் முடிவு இந்த ஜோதிடத்தை மட்டுமே அடிப்படையாக வச்சு இருக்குமா, அல்லது இந்த பயம் இப்ப நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, இந்த மாதிரியான அசம்பாவிதமான நிகழ்ச்சிகள்லாம் அங்க நடந்திருக்குது அப்படின்ட்டு அந்த வரலாற்று ரீதியாக பயத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, இதனால பயந்துகிட்டு அவர் பண்றாரா அப்படின்னா நான் அப்படி நினைக்கல. ஏன்னா விஜய் வந்து அந்த அளவுக்கெல்லாம் பயந்து போய் இப்படி செய்யக்கூடியவர் இல்லை. ஆனா அவரு அரசியல்ல இந்த மாதிரி இதை ஃபேஸ் பண்றதுக்கு இந்த ஆன்மீகம் சப்போர்ட் இருந்தா நல்லது அப்படின்றத அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்றது உண்மைதான். ஆனா இந்த பயம் அப்படின்றது அது காரணமாக இருக்குமா அப்படின்னா அது உறுதியாக நம்ம சொல்ல முடியல. அப்படி சொல்ல தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இஸ் a கான்பிடென்ட் மேன். ஆனா என்னன்னா அந்த கான்பிடென்ஸுக்கு இந்த ஆன்மீக சப்போர்ட் அவருக்கு தேவைப்படுது. அடுத்து இந்த அதிகாரத்துல இருக்கும் போது அது கூடுதலாக அவருக்கு தேவைப்படுது. இப்படிதான் இதை நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம சொன்னதுல நீங்க உடன்படணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க முடிக்கிற முடிய சரியில்லை. பிரச்சனை பண்றது மாதிரிதான் இருக்கு. இப்ப இது மாதிரிதான் இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் என்னடா இந்த ஆள் வந்து அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இதுதான் யதார்த்தமாகவும் இருக்கு. திஸ் இஸ் ஹிஸ்டரி, திஸ் இஸ் டேட்டா, திஸ் இஸ் ஃபேக்ட்ஸ். அதை நம்ம மாத்தி எப்படி சொல்ல முடியும்? இன்டர்பிரிட்டேஷன் மே பி டிஃப்ரெண்ட். ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய நிலவரத்தை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு இன்டர்பிரிட்டேஷனுக்கு இடம் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன்.